அடியன் பேர் வந்துட்டு சிவக்கொழுந்தையா, சேலம் மாவட்டம். ஆ, ஆ, நான் படித்தது பொறியியல். முடித்த ஒரு ஆண்டில் உள்ளத்தளவு ஒரு அடி விழுந்தது. முழுக்க இறையியலுக்குள்ளேயே வந்துட்டேன். இறைவன் என் வாழ்க்கையில் தான் நடத்தியது, நடத்தி கொண்டு இருப்பது, நடத்த இருக்கிறதுலாம் எனக்கு செயல்களாகவே, பாடல்களாகவே எனக்கு கொடுக்குறாரு. அந்த எழுத்தோட சிறப்பை உணர்ந்தவங்க ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலவனை தேடி போயிட்டு பொறுப்பரிசு கொடுப்பாங்க இல்லைங்களா, அரசனும் குடிமக்களும். அதுபோல் ஒரு சிலர் அதை உற்று நோக்கி உள்வாங்கி உணரப்பெற்றவர் நமக்கு செய்கிறாங்க. அந்த ஒன்றிலேருந்து எனக்கு தொடங்கின பணிகள் தான் இது. இது குரல் கூறக்கூடிய அறங்களில் முதன்மையானதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நினைவுறுத்துவது மட்டும்தான் நம்மளோட பணி. வலிந்து திணிப்பதோ தட்டி கேட்பதோ கிடையாது. சுட்டி காட்டுவதும் நினைவுறுத்துவது மட்டும்தான். குரல் கூறக்கூடிய அறங்களில் முதன்மையாக விளங்குவது புலைக்கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல் மற்றும் கொல்லாமை. இந்த ஒன்றை நினைவுறுத்துறவங்களுக்கு அவ்வளோதான். இது வந்துட்டு இறைவனுக்கும் அடியனுக்குமான உடன்படிக்கை. விதைக்கும் பணி எனது, நீரூற்றி வளர்க்கும் பணி உனதுண்டு. நீங்கள் வந்துட்டு உள்வாங்கினது படிக்கிறீங்க, உங்கள் வாயால் உங்களுக்குள்ளே நீங்கள் விதைச்சிக்கிறீங்க, அவ்வளோதான். இறைவன் இதுக்கடுத்து அங்கே தண்ணி ஊற்றி வளர்ப்பான். அதுக்கு நாங்கள் ஒரு பரிசு, நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட சொன்னதுக்கு ஒரு பரிசாக வந்துட்டு அருளமுதம் கொடுக்குறோம். இது இறைவனது செயல் திட்டம்னு சொல்லுவோம். இறைவனது செயல் திட்டம், அருளாளரது மேற்பார்வை, அடியாரது பங்கெடுப்பு, அடியனது சின்ன திட்டமிடல், அவ்வளோதான். நன்றியா. எங்களுக்கு இப்போது வெளியிலேருந்தெல்லாம் அழைப்பு வருது. எங்களுக்கு மரபு சார்ந்து இப்போ ஒரு அழைப்பு, ஏற்கனவே நம்ம கருமலை சிலம்பரசன் இருக்கார் இல்லைங்களா, அங்கே மரபு சந்தையில் நடத்தினோம், அவர் கூப்பிட்டு இப்போ திரும்ப அழைப்பு எடுத்திருக்காரு. அடுத்து கண்ணமங்கலத்துலேருந்து இப்போ 1ஆம் தேதி திருவிழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இது போல் நாங்கள் நடத்துகிறத பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க, பண்ணிட்டுருக்கோம். இது மட்டும்தான் வேலை. குரல் கூறக்கூடிய அறங்களை வந்துட்டு நினைவுறுத்துவது. எனக்கு எழுத்து தான் தொழில். குறிப்பாக தமிழ் சார்ந்து உழவு சார்ந்தெல்லாம் இறைவன் உணர்த்த எழுதிட்டுருக்கேன். உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, பெருமையும் சிறுமையுங்கிற தலைப்பில், தமிழ் மரபு வாழ்வில் மாடு மேய்ப்பது பெருமை, அடிமை வாழ்வில் மாடாய் உழைப்பது சிறுமை. இது போலலாம் இது மரபு வாழ்வியலுக்கானது. மொழிக்கு தனியாக இருக்கையா, மெய்யியலுக்கு தனியாக இருக்குது. நாங்கள் முதன்மையாக வந்துட்டு உயிரிழக்கத்தை கடவுள் வழிபாடாக மேற்கொள்கிறோம். அந்த ஒன்று தான் எனக்கு இந்த சொற்கள் எல்லாத்தையுமே இறைவனுடனான உறவாடலையும் உரையாடலையும் தொடர்ந்து இருக்க வைக்குது உங்களுக்கு. அதனால் இது வள்ளுவன் முதல் வள்ளலார் வரை எடுத்துரைத்த இறை வழிபாடு நம்ம மறந்துட்டோம். நாம் இறை வழிபாடுனா புறத்தில் ஓடுறது மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கோம். இல்லை, அது இல்லை. உள்ளுக்குள்ளே தான். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உணர்றதுக்கு புறத்தில் இருக்கிற உயிர்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் போதும். அவங்களுக்கு இறங்கி உதவினால் உறுதியாக வந்துட்டு இறைவன் அருள் செய்வான். அதில் வந்துட்டு பல படிகள் இருக்குது. பசியாற்றுவித்தல் இருக்குது, வறியவரை தேடி சென்று செல்வம் கொடுத்து உதவுவது இருக்குது, நோய்க்கு மருந்து இருக்குது. இதெல்லாம் முடியலன்னா இதெல்லாம் செலவு செய்கிறது. இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. உங்களுக்கு செலவு செய்கிறத விட்டுட்டாலே போதும். ஒரு உயிரை கொல்வதும் கொன்ற உயிரை உண்பதும் தடுத்து நிறுத்திட்டாலே போதும். உங்களுக்கு இறைவன் நம்மளை வந்துட்டு ஒரு படியில் இந்த ஏர்முகம் ஏறா நிலைமிசை நோக்கி நம்மளை ஒரு படி ஏற்றி விட்டுருவார். அதை ஏற்றி கொண்டு போயிடும். உங்களுக்கு அதை நாங்கள் உணரப்பெறோம். நாங்கள் நல்லா தெளிவாக உணரப்பெறோம். அதனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு சின்ன முயற்சி, அவ்வளோதான். அதை வலிந்து திணிக்கிறது இல்லை, தட்டி கேட்பது கிடையாது. நினைவுறுத்துவது, சுட்டி காட்டுவது, அதுக்கு ஒரு பரிசாக அருளமுதம். 96 0 0 77 36 79. நன்றியா.